Joseph meeting his brethren. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, December 30th, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்தித்தல். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now watch. Every effort of time, they met face to face and fought it out. Look at when Moab was up on the hill and Israel was in the valley. இப்பொழுது கவனியுங்கள். ஒவ்வொரு முயற்சியும் காலந்தோறும் அவர்கள் நேருக்கு நேர் சந்தித்து அதை எதிர்த்து போராடினர். மோவாப் மலையின் மேல் இருந்ததையும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் இருந்ததையும் பாருங்கள். And Israel only asking as a brother gentleman to pass through their land, going to the promised land that God had promised them, only asked for a little revival in their church, as it were. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சகோதரன் என்ற முறையில் பெருந்தன்மை உள்ளவர்களாய் தங்களுடைய தேசத்தினூடாக கடந்து செல்லும்படி தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய சபையில் ஒரு சிறு எழுப்புதல் மாத்திரமே கேட்கப்பட்டது. Just to pass through the land and promise they would even pay for the grass that the cattle licked up. And they would go over the king's highway and the things that they would do as they passed through the lands. And they would make it right. But jealousy. தேசத்தினூடாக கடந்து செல்ல கால்நடைகள் நக்கும் புல்லுக்கு கூட அவர்கள் கூலி கொடுப்பதாக வாக்களித்தனர். அவர்கள் ராஜாவினுடைய பெரும்பாதையினூடாக செல்வார்கள். அவர்கள் தேசங்களினூடாக கடந்து செல்லும் போது அவர்கள் செய்யும் காரியங்களை அவர்கள் அதை சரிபடுத்துவார்கள். ஆனால் பொறாமை. Now Moab, the land of Moab, was not infidelic. They were believing in the same God that Israel believed in, for they were the sons of Lot's daughters. இப்பொழுது மோவாப் தேசம் விசுவாசமற்றதா இருக்கவில்லை. அவர்கள் லோத்தின் குமாரத்திகளின் புத்திரராய் இருந்தபடியால் இஸ்ரவேலர் விசுவாசித்த அதே தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தனர். Lot's daughter who conceived while Lot was drunk by her own father, and it went over and that's where this Moab sprung from. லோத்து குடிவை கொண்டிருந்த போது லோத்தின் குமாரத்தி தன்னுடைய சொந்த தகப்பனாரால் கர்ப்பவதியானாள். அவர்கள் அங்கு சென்றனர். அங்கிருந்துதான் இந்த மோவாபியர்கள் தோன்றினர். And when their prophet come out, their teacher, money crazed, and set up altars, 7 altars, exactly the same amount of altars was required down here. அவர்களுடைய தீர்க்கதரிசி வெளியே வந்தபோது அவர்களுடைய போதகர் பணவெறி கொண்டவனாய் பீடங்களை 7 பலிபீடங்களையும் அமைத்தான். அதே அளவு பீடங்கள் எங்கும் தேவைப்பட்டன. Here's Moab sitting here, the great fine denominational land, all fixed and figured. இதோ இங்கே மோவாப் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மகத்தான அருமையான ஸ்தாபன தேசம் யாவும் பொருத்தப்பட்டு உருவம் கொண்டதாக உள்ளது. And here was Israel, a little old holy roller, wandering about in tents from place to place. You say holy roller? They sure was. If they're what they call today holy roller. இங்கே இஸ்ரவேலர் ஒரு சிறிய வயோதிக பரிசுத்த உருளையாக கூடாரங்களில் இடம் விட்டு இடம் அலைந்து திரிந்தனர். நீங்கள் பரிசுத்த உருளை என்று கூறுகிறீர்களா? இன்றைக்கு அவர்கள் பரிசுத்த உருளையர் என்று அழைக்கப்படுவார்களானால் அவர்கள் நிச்சயமாகவே. When they crossed the Red Sea and God performed a miracle in front of them, Miriam grabbed the tambourine and began beating the tambourine and run down the bank. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தபோது தேவன் அவர்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். மீரியாம் தம்புருவை எடுத்துக்கொண்டு தம்புருவை அடித்து கரையில் ஓட ஆரம்பித்தாள். Screaming and jumping and dancing in the spirit, and the daughters of Israel followed her, jumping, screaming, dancing in the spirit. And Moses stood with his hands up, perhaps singing in a language that nobody had ever heard before. கூச்சலிட்டு குதித்து ஆவியில் நடனமாடினாள். இஸ்ரவேல் குமார்த்திகள் அவளை பின்தொடர்ந்து குதித்து கூச்சலிட்டு ஆவியில் நடனமாடினர். மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தினவனாக நின்று ஒரு கால் இதற்கு முன்பு யாரும் கேட்காத பாஷையில் பாடினான். A song that nobody could understand. He sung to the Lord in the spirit. If that isn't modern holy rollers, I don't know where to look for them. They had signs and wonders with them. எவருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாடல். அவன் ஆவியில் கர்த்தருக்கு பாடினான். அது நவீன பரிசுத்த உருளைகள் இல்லை என்றால் அவர்களை எங்கே தேடுவது என்று எனக்கு தெரியாது.
அவர்களோடு அடையாளங்களும் அற்புதங்களும் இருந்தன. Now, if God only respects the fundamental, looky here, Moab, scripturally speaking, was just as fundamental as Israel was. Amen. He had everything that Israel had. இப்பொழுது தேவன் அடிப்படையை மாத்திரமே மதிக்கிறாரானால், இங்கே நோக்கி பாருங்கள், மோவாப் வேத பிரகாரமாக கூறினால் இஸ்ரவேலரை போன்றே அடிப்படையானதாய் இருந்தது. இஸ்ரவேலர் பெற்றிருந்த எல்லாவற்றையும் அவன் உடையவனாய் இருந்தான். He had 7 altars. That's what God required. Israel had 7 altars. He had 7 clean sacrifices. Israel had 7 clean sacrifices. There's Cain and Abel again. Amen. அவனுக்கு 7 பலிபீடங்கள் இருந்தன. அதுதான் தேவனுக்கு தேவையாய் இருந்தது. இஸ்ரவேலர் 7 பலிபீடங்களை உடையவர்களாய் இருந்தனர். அவன் 7 சுத்தமான பலிகளை உடையவனாய் இருந்தான். இஸ்ரவேலர் 7 சுத்தமான பலிகளை உடையவர்களாய் இருந்தனர். மீண்டும் காயினும் ஆபேலும் உண்டு. பார்த்தீர்களா? All right. He offered 7 bullocks. He offered 7 bullocks. He offered 7 rams, speaking that believed that Christ would come. He offered 7 rams, the same thing. Just as fundamental could be. சரி, அவன் 7 காளைகளை பலியிட்டான். அவன் 7 காளைகளை பலியிட்டான். அவன் 7 ஆட்டுக்கடாக்களை பலியிட்டு அதை குறித்து பேசி கிறிஸ்து வருவார் என்று விசுவாசித்தான். அவன் 7 ஆட்டுக்கடாக்களை அதே காரியத்தையே பலியிட்டான். அடிப்படையானது எவ்வளவு அடிப்படையானதா இருக்க முடியுமோ அவ்வளவு அடிப்படையானது. Cain built an altar. Abel built an altar. Amen. Cain offered a sacrifice. Abel offered a sacrifice. Abel worshiped. Cain worshiped. But God vindicated, proved that Abel was his choice. Amen. காயின் ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபேல் ஒரு பலிபீடத்தை கட்டினான். காயின் ஒரு பலி செலுத்தினான். ஆபேல் ஒரு பலி செலுத்தினான். ஆபேல் தொழுது கொண்டான். காயின் தொழுது கொண்டான். ஆனால் ஆபேல் அவருடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருந்தான் என்பதை தேவன் ரூபகாரப்படுத்தி நிரூபித்தார். God proved here that Israel was his choice. For Israel had a supernatural in their camp. Although with all their mistakes, they had a pillar of fire following them. இஸ்ரவேல் தம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்பதை தேவன் இங்கே நிரூபித்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் தங்களுடைய முகாமில் இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்றை உடையவர்களாய் இருந்தனர். அவர்களுடைய எல்லா தவறுகளோடும் அவர்கள் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை உடையவர்களாய் இருந்தனர். They had an atonement for divine healing and practiced divine healing. Amen. A serpent. They had a smitten rock. They had signs and wonders in the camp. அவர்கள் தெய்வீக சுகமளித்தலுக்கான பாவ நிவர்த்தியை உடையவர்களாய் இருந்து தெய்வீக சுகமளித்தலை பயிற்சி செய்தனர். ஒரு சர்ப்பம். அவர்கள் ஒரு அடிக்கப்பட்ட கண்மலையை உடையவர்களாய் இருந்தனர். அவர்கள் முகாமில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உடையவர்களாய் இருந்தனர். When John came, he was supernatural. When Jesus came, it was supernatural. Amen. And the enemy on the fundamental side always persecuted the supernatural. Amen. Right. யோவான் வந்தபோது அவன் இயற்கைக்கு மேம்பட்டவனாய் இருந்தான். இயேசு வந்தபோது அது இயற்கைக்கு மேம்பட்டதாய் இருந்தது. சத்துரு அடிப்படை பக்கத்தில் எப்பொழுதுமே இயற்கைக்கு மேம்பட்டவர்களை துன்புறுத்தினான். You see what he's trying to do today? The same thing. Blot out divine healing. Blot out these people. There's nothing to them. The dignitaries, the great people. Blot it out. என்றைக்கு அவர் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? அதே காரியம். தெய்வீக சுகமளித்தலை அடித்து போடு. இந்த ஜனங்களை அடித்து போடுங்கள். அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றனர். கௌரவமானவர்கள், மகத்தான ஜனங்கள், அவர்களை அடித்து போடுங்கள். Brother, it's nothing but that vine twisting through Genesis coming into Revelation. சகோதரனே, அது அந்த திராட்சை செடியை தவிர ஆதியாகமத்தினூடாக சுற்றித் திரிந்து வெளிப்படுத்தின விசேஷத்திற்குள்ளாக வருகிறது. I take my side with the holy rollers. Let it be whatever. I never seen a holy roller. That's a name that the devil put on the church of God when it don't belong there. நான் உருளும் பரிசுத்தர்களின் பட்சத்தில் இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். நான் ஒரு உருளும் பரிசுத்தரை பார்த்ததில்லை. அது தேவனுடைய சபையை சார்ந்ததாய் இராத ஒரு நாமத்தை பிசாசு அதற்கு சூட்டிக் கொள்ளுகிறான். They are not holy rollers. They are sons and daughters of God. Misunderstood by the world. அவர்கள் பரிசுத்த உருளைகள் அல்ல. அவர்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் உலகத்தினால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளனர். Now, Joseph was born of his father and was loved of his father and hated of his brethren.
எப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனிடமிருந்து பிறந்து தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டு தன் சகோதரரால் வெறுக்கப்பட்டான். Now notice, perfect picture of the Lord Jesus. I want you to notice how his life just typed. In the Old Testament, everything typed now. இப்பொழுது கவனியுங்கள், கர்த்தராகிய இயேசுவின் பரிபூரண காட்சி. பழைய ஏற்பாட்டில் அவருடைய ஜீவியம் எப்படி மாதிரியாய் இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Look back there and see the picture. There's a shadow and you see what the positive is. Now, notice, Joseph being a type of Christ, a type of the church, type of the Holy Spirit. அங்கே பின்னோக்கி பார்த்து அந்த காட்சியை பாருங்கள். அங்கே நிழல் உண்டு. அது என்ன நேர்மறை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், யோசேப்பு கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாய், சபைக்கு ஒரு மாதிரியாய், பரிசுத்த ஆவியின் மாதிரியாய் இருந்தான். He was a prince of prosperity, just as Christ is, just as the church today. கிறிஸ்துவை போல, இன்றைய சபையை போல அவன் செழிப்பின் இளவரசனாக இருந்தான். Notice again that when he was born, his father loved him and he made him a coat of many colors. Now there's only 7 perfect colors in all colors. All others are made off these colors. மீண்டும் கவனியுங்கள், அதாவது அவன் பிறந்தபோது அவனுடைய தகப்பன் அவனை நேசித்தார். அவன் இவனுக்கு பல வண்ணங்களை கொண்ட ஒரு மேலங்கியை உண்டாக்கினான். இப்பொழுது எல்லா நிறங்களிலும் 7 பரிபூர்ண நிறங்கள் மாத்திரமே உள்ளன. மற்றவை யாவும் இந்த நிறங்களினால் உண்டாக்கப்பட்டவை. And the coat perhaps had colors in it of 7 different colors, stripes of colors into the coat that the father made. If you notice, maybe Jacob didn't understand that at the time. But that signified promised one. அந்த மேற்சட்டையில் ஒரு கால் தகப்பன் உண்டாக்கின அங்கியில் 7 விதமான நிறங்களின் கோடுகள் இருந்திருக்கலாம். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அந்த நேரத்தில் யாக்கோபு அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அது வாக்கு பண்ணப்பட்ட ஒருவரை அடையாளப்படுத்தியது. When God gave Noah the rainbow sign, the 7 colors, it was a promise or a covenant one. God had made a covenant that he would destroy the world no more with water. தேவன் நோவாவிற்கு வானவில் அடையாளத்தை 7 நிறங்களை அளித்தபோது அது வாக்குத்தத்தமாக இல்லை, உடன்படிக்கையான ஒன்றாய் இருந்தது. தேவன் உலகத்தை இனி ஒருபோதும் தண்ணீரினால் அழிக்க மாட்டார் என்று ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். And God's covenant was also carried over through Jacob into Joseph. Abraham was election, and Isaac was justification, and Israel was grace, and Joseph was perfection. Amen. That was the only one that had the colors. தேவனுடைய உடன்படிக்கை யாக்கோபின் மூலமாகவும் யோசேப்பிற்குள் கொண்டு செல்லப்பட்டது. ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்படுதலாய் இருந்தான். ஈசாக்கு நீதிமானாகுதலாய் இருந்தான். இஸ்ரவேல் கிருபையாய் இருந்தான். யோசேப்பு பரிபூர்ணமாய் இருந்தான். அந்த ஒன்று மாத்திரமே நிறங்களை கொண்டிருந்தது. We see Jesus sitting up on the throne with the colors, rainbow around him. In Revelation 1, it was God's covenant with the people. Christ, here it is. Oh, how I want you to see it. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவரை சுற்றி வானவில்லும் வண்ணங்களோடும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பதை நாம் காண்கிறோம். அது ஜனங்களோடு தேவனுடைய உடன்படிக்கையாயிருந்தது. கிறிஸ்து இதோ அது உள்ளது. ஓ, நீங்கள் அதை எவ்வளவாய் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Christ is God's covenant with his people. Amen. Not denominations, but Christ is God's covenant. Amen. கிறிஸ்து தம்முடைய ஜனங்களோடு தேவனுடைய உடன்படிக்கையாயிருக்கிறார். ஸ்தாபனங்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்து தேவனுடைய உடன்படிக்கையாயிருக்கிறார். As Joseph is hated, so is Christ hated today. They don't want to say they hate Christ, but their works prove what they do. யோசேப்பு வெறுக்கப்பட்டது போல கிறிஸ்துவும் இன்றைக்கு வெறுக்கப்படுகிறார். அவர்கள் கிறிஸ்துவை வெறுக்கிறார்கள் என்று கூற விரும்பவில்லை, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களுடைய கிரியைகளே நிரூபிக்கின்றன. They're against every move of him. Speak of his action, his works, his marvelous doings. Well, sure we have Satan at the camp too, of battling away. Certainly, and they'll point to the words of Satan. அவர்கள் அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் எதிராக இருக்கிறார்கள். அவருடைய கிரியைகளை குறித்தும் அவருடைய கிரியைகள் அவருடைய அற்புதமான செய்திகளை குறித்தும் பேசுகின்றனர். பாருங்கள், நிச்சயமாகவே சாத்தானும் கூட முகாமில் போராடி கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அவர்கள் சாத்தானின் வார்த்தைகளை
சுட்டிக்காட்டுவார்கள். But I don't care what Satan does to try to confuse, God's word stands perfect and his promise is perfect. I'll never want to take sides with that group. ஆனால் சாத்தான் குழப்பமுற செய்ய முயற்சிக்க என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாய் நிற்கிறது. அவருடைய வாக்குத்தத்தம் பரிபூர்ணமாய் இருக்கிறது. நான் ஒருபோதும் அந்த குழுவின் பக்கம் சாய்ந்து கொள்ள விரும்ப மாட்டேன். Notice, there he was, the covenant. Christ was to look upon as jasper and sardis stone in Revelation. That was the breaststone, or the birthstone rather, from Reuben to Benjamin. கவனியுங்கள், அங்கே அவர் உடன்படிக்கையாய் இருந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிறிஸ்து வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அது மார்பக கல்லாய் பிறப்பு கல்லாய் இருந்தது. சரியாக கூறினால் ரூபன் முதல் பென்யமீன் வரை. That was the reflection of the sardis and jasper as they reflected together under the light of God, made the covenant around Christ, the rainbow. And what does it speak of? Reuben the oldest, Benjamin the youngest. அது பதுமராகம் வஜ்ரக்கல்லின் பிரதிபலிப்பாக இருந்தது. தேவனுடைய ஒளியின் கீழ் அவைகள் ஒன்று சேர்ந்து பிரதிபலித்தன. கிறிஸ்துவை சுற்றி உடன்படிக்கை செய்து கொண்டது வானவில்லை. அது எதை குறித்து பேசுகிறது? ரூபன் மூத்தவன், இளையவன் பென்யமீன். From first to the last he was the one that was, which is and shall come. The root, the offspring of David, he's the morning star. He's from A to Z, the Alpha, the Omega. ஆதி முதல் அந்தம் வரை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் அவரே. வேர், தாவீதின் சந்ததி. அவர் விடிவெள்ளி நட்சத்திரம். அவர் முதலில் இருந்து முடிவுமாய் இருக்கிறார். அல்பா, ஒமேகா. God's reflection from the beginning of time to the end of time. There he is. God's covenant with his people. காலத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரதிபலிப்பேயாகும். இதோ அவன் தேவனுடைய ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை. And all these other things, Joseph, David, all the prophets was just a reflection. Amen. இந்த மற்ற காரியங்கள் யோசேப்பு, தாவீது மற்றும் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு பிரதிபலிப்பாக இருந்தனர். ஆமென். Reflecting from the true seed from the Garden of Eden till the time that he shall come the second time in glory. Amen. To receive his people and his church. There it is. Beautiful to look upon. ஏதேன் தோட்டத்திலிருந்து உண்மையான வித்திலிருந்து அவர் இரண்டாவது முறையாக மகிமையில் வரும் வரை பிரதிபலிக்கிறது. தம்முடைய ஜனங்களையும் அவருடைய சபையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோ அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. Joseph, his brothers were arrogant with him. They hated him without a cause because he was supernaturally inspired. யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களும் அவனோடு கர்வம் கொண்டிருந்தனர். அவர்கள் காரணமில்லாமல் அவனை வெறுத்தனர். ஏனெனில் அவன் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் ஏவப்பட்டிருந்தான். You get it? Amen. Cain hated Abel without a cause because of being supernatural, inspired. உங்களுக்கு அது புரிகிறதா? இயற்கைக்கு மேம்பட்ட ஆவியினால் ஏவப்பட்ட காரணத்தால் காயின் ஆபேலை ஒரு காரணமுமின்றி வெறுத்தான். Moab hated Israel without a cause because they had divine healing, signs, wonders and miracles. Hated him without a cause and wouldn't let him pass. மோவாப் இஸ்ரவேலர் தெய்வீக சுகமளித்தலையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உடையவர்களாய் இருந்தபடியினால் காரணமில்லாமல் அவர்களை வெறுத்தனர். காரணமே இல்லாமல் அவனை வெறுத்து அவனை கடந்து செல்ல விடவில்லை. Amen. உங்கள் சகோதரனின் மனைவிக்கு ஆமென். Now, my beloved friends, I want to bring something to your memory. Now I want you to put it down below the fifth rib on the left side in the pit of that compartment called heart. இப்பொழுது என்னுடைய அருமையான நண்பர்களே, நான் ஒன்றை உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இருதயம் என்று அழைக்கப்படும் அந்த கூடாரத்தின் இடது பக்கத்தில் உள்ள 5வது விலா எலும்பின் கீழாக அதை நீங்கள் வைக்க நான் விரும்புகிறேன். Never in any age or at any time that God ever inspired a man, did he ever go on the religious side. எந்த காலத்திலும் அல்லது எந்த நேரத்திலும்
தேவன் ஒரு மனிதனை ஏவின போது அவன் எப்பொழுதுமே மத சம்பந்தமான பக்கமாக சென்றதில்லை. So-called religious people of the world. Never did he take up with denominations. Always he stood out against the denominations of the day and against the religious order of the day. உலகத்தின் மத சம்பந்தமான ஜனங்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அவன் ஒருபோதும் ஸ்தாபனங்களோடு சேர்ந்து கொண்டதில்லை. அவன் எப்பொழுதுமே அக்காலத்தில் இருந்த ஸ்தாபனங்களுக்கு எதிராகவும் அந்த நாளின் மத சம்பந்தமான ஒழுங்குமுறைக்கு எதிராகவும் நின்று கொண்டிருந்தான். Show me one prophet. Show me one time through the Bible that any man of God ever coped with the so-called religious moves of his day. Amen. Amen. That's right. Amen. ஒரு தீர்க்கதரிசியை எனக்கு காண்பியுங்கள். வேதத்தின் மூலமாக ஒரு முறை எனக்கு காண்பியுங்கள். அதாவது எந்த தேவனுடைய மனிதனும் அவனுடைய நாளின் மத சம்பந்தமான அசைவுகள் என்று அழைக்கப்படுவதை எப்பொழுதும் சமாளித்தான். ஆமென். Even Elijah, after building the school of the prophets, why, when he went up there, they wanted him to leave. He said, it's too straight here. You see? எலியாவும் கூட தீர்க்கதரிசிகளின் பள்ளியை கட்டிய பிறகு ஏன் அவன் அங்கு சென்றபோது அவர்கள் அவனை விட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினர். அவன் அது இங்கே மிகவும் நேராக உள்ளது என்றான். நீங்கள் பார்த்தீர்களா? Ahab and the religious leaders of his day. Elijah separated himself to Mount Carmel. ஆகாவும் அவனுடைய நாளின் மத தலைவர்களும் எலியா தன்னை கர்மேல் பர்வதத்திற்கு பிரித்துக் கொண்டான். Watch John the Baptist separate himself, never even went to their school to learn their theology. But God sent him into the wilderness to prepare him for our work. யோவான் ஸ்நானகன் தன்னை வேறு பிரித்துக் கொண்டதை கவனியுங்கள். அவர்களுடைய வேத சாஸ்திரத்தை கற்க அவர்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை. ஆனால் தேவன் அவனை ஒரு ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தும்படி வனாந்திரத்துக்குள்ளாக அனுப்பினார். Cain's outfit has never been able to put their ecclesiastical jacket on a man of God. It won't fit. Notice, through the ages, காயீனின் அணிகலன்கள் ஒரு தேவனுடைய மனிதனின் மேல் தங்களுடைய மத சம்பந்தமான மேலாடையாய் ஒருபோதும் போட முடியவில்லை. அது பொருந்தாது. அது உண்மை. கவனியுங்கள். காலங்களினூடாக. And when Jesus comes, never did he consult any of the theologians, but call them a bunch of vipers or snakes in the grass. இயேசுவானவர் வந்தபோது அவர் வேத சாஸ்திரிகள் எவரையும் கலந்தாலோசிக்கவே இல்லை. ஆனால் அவர்களை ஒரு விரியன் பாம்பு கூட்டமே இல்லை, புல்லில் உள்ள பாம்புகளே என்று அழைத்தார். Never did the disciples ever cope with any of their denominations. Amen. They were on the side of Abel. சீஷர்கள் தங்களுடைய ஸ்தாபனங்களோடு ஒத்துப்போகவே இல்லை. அவர்கள் ஆபேலின் பட்சத்தில் இருந்தனர். Never did Joseph ever cope with them. He was hated and rejected for the same purpose that the rest of them was. Because God was with him in the supernatural way and in a different way than what he was with the rest of them. Amen. யோசேப்பு ஒருபோதும் அவர்களோடு ஒத்துப்போகவில்லை. அவன் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டான். மற்றவர்கள் கொண்டிருந்த அதே நோக்கத்திற்காகவே. ஏனென்றால் தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் அவனோடு இருந்தார். அவர் மற்றவர்களோடு இருந்ததை பார்க்கிலும் ஒரு வித்தியாசமான வழியில் இருந்தார். And they hated him without a cause. Cain hated Abel without a cause. The brethren hated Joseph without a cause. அவர்கள் காரணமில்லாமல் அவனை வெறுத்தனர். காயின் ஆபேலை காரணமில்லாமல் வெறுத்தான். சகோதரர்கள் யோசேப்பை காரணமில்லாமல் வெறுத்தனர். And today the denominational world, no matter how great it is, I take my hat off and say thank God for them. But in all of their great teachings, their great churches, the great things, மேலும் இன்றைக்கு ஸ்தாபன உலகம் அது எவ்வளவு மகத்தானதா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் என்னுடைய தொப்பியை கழற்றி அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி என்று கூறுகிறேன். ஆனால் அவர்களுடைய மகத்தான போதனைகள் அனைத்திலும் அவர்களுடைய மகத்தான சபைகளில் மகத்தான காரியங்கள் still in all of it, God calls out man having nothing to do with it. Amen. Because they won't cope with the supernatural. இன்னும் அவை எல்லாவற்றிலும் அதனோடு எந்த சம்பந்தமும் இல்லாத மனிதர்களை தேவன் அழைக்கிறார். ஏனென்றால் அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்டதை சமாளிக்க மாட்டார்கள். There's a move on today.
And they hate that move without a cause. இன்றைக்கு அங்குதான் அசைவு உள்ளது. அவர்கள் அந்த அசைவை காரணமில்லாமல் வெறுக்கிறார்கள். I heard a man say the other day that almost turned my blood to water for to hear a man with the influence, a great Baptist preacher. அன்றொரு நாள் ஒரு மனிதன் கூறுவதை கேட்டேன். கிட்டத்தட்ட என்னை நிலைகுலைய செய்துவிட்டது. செல்வாக்கை கொண்ட ஒரு மனிதன், ஒரு மகத்தான பாப்டிஸ்ட் பிரசங்கியார் பேசுவதை கேட்பதே. And he was talking about that it was not scriptural for anyone to worship the Virgin Mary. How true that is. That's right. He said there was no scripture to worship anybody except Christ. எவருமே கன்னிமரியாளை தொழுது கொள்ள வேண்டும் என்பது வேத பிரகாரமானதல்ல என்பதை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அது எவ்வளவு உண்மை? அது உண்மை. கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ள வேத வாக்கியமே இல்லை என்று அவர் கூறினார். That's right. He said God was in Christ and in him was the fullness of the Godhead. That's right. அது உண்மை. அவர் தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், அவருக்குள் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இருந்தது என்றார். அது உண்மை. And then after all that nice, wonderful scripture teaching, turns back around and said, never was there a miracle done in the world. அதன் பின்னர் அந்த அருமையான அற்புதமான வேத போதனைக்கு பிறகு திரும்பி பார்த்து உலகத்தில் ஒருபோதும் ஒரு அற்புதமும் நடந்ததில்லை என்றார். Because he's so hard against divine healing, turned around and said there never was a miracle done after the death of Christ. ஏனென்றால் அவர் தெய்வீக சுகமளித்தலுக்கு விரோதமானவர். அவர் திரும்பி கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு ஒரு அற்புதமும் ஒருபோதும் செய்யப்படவே இல்லை. No one never raised the dead after Christ because that he was the only one who had eternal life. கிறிஸ்துவுக்கு பிறகு மரித்தோரை எவருமே எழுப்பவில்லை. ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரமே நித்திய ஜீவனை உடையவராய் இருந்தார் என்றார். But I say unto you that Jesus Christ, the Son of God, told his disciples to go and preach the gospel, heal the sick, and raise the dead, and clean the lepers. Amen. That's what Jesus told his disciples. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்றார். அதைத்தான் இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் கூறினார். How can man become so religiously blind? They become narrow-minded because of denominational bearers and hate their brethren without a cause. Amen. எப்படி மனிதர்கள் மார்க்க சம்பந்தமாக அவ்வளவு குருடாய் இருக்க முடியும்? ஸ்தாபன தடைகளின் நிமித்தமாக அவர்கள் குறுகிய சிந்தனை உள்ளவர்களாகி காரணமில்லாமல் தங்களுடைய சகோதரர்களை வெறுக்கின்றனர். You see it? So narrow, so little. They do it because of their prestige. நீங்கள் அதை காண்கிறீர்களா? மிகவும் குறுகிய, மிகவும் அற்பமான, அவர்கள் தங்களுடைய கௌரவத்தின் காரணமாக அதை செய்கிறார்கள். A great minister of the land today was asked why he didn't receive the baptism of the Holy Ghost after it was presented by other men of his standing who had received the baptism of the Holy Ghost. இன்றைக்கு தேசத்தின் ஒரு மகத்தான ஊழியக்காரர் அவர் ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை என்று கேட்கப்பட்டது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்த அந்தஸ்தில் உள்ள மற்ற மனிதர்களால் அது அளிக்கப்பட்ட பிறகு He said it would hurt my ministry if you tell me any time. அதற்கு அவர், அது என்னுடைய ஊழியத்தை பாதித்துவிடும் என்றார். நீங்கள் என்னிடம் கூறினால் எந்த நேரத்திலும். It might hurt an individual's ministry, but it will never hurt the ministry of Jesus Christ. It will further the cause of the ministry of Jesus Christ. அது ஒரு தனிப்பட்ட நபரின் ஊழியத்தை பாதிக்கலாம், ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து சேதப்படுத்தாது. அது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நோக்கத்தை மேலும் அதிகரிக்கும். But this Mr. Doctor said that never was a person ever raised to the dead. Said, I know there's a bunch of holy rollers in the lands today that claim that they've seen the dead raised themselves. There's never a scientific proof of any healings or anything else. ஆனால் இந்த திரு வேத பண்டிதர் மரித்தோரிலிருந்து ஒரு நபரும் ஒருபோதும் எழுந்திருக்கவில்லை என்று கூறினார். மேலும் இன்று தேசத்தில் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அவர்கள் மரித்தோர் உயிரோடு எழுவதை கண்டதாக உரிமை கோருகின்றனர். ஆனால் என்று கூறி, எந்த சுகமளித்தலுக்கும் அல்லது வேறெந்த காரியத்திற்கும் ஒருபோதும் ஒரு விஞ்ஞான நிறுவனமே கிடையாது என்றார். Now you see,
Here it is, my brother and sister. I want you to notice this real close. The reason that is this. Today, man... இப்பொழுது நீங்கள் பாருங்கள், எங்கே அது உள்ளது. என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அதை உண்மையாகவே கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு காரணம் இதுதான். இன்றைக்கு புருஷர்கள், In the days of the Lord Jesus, in the days of the Testaments, when man believed in God, they heard of a miracle being performed. They never tried to scientifically prove it. They accepted it. They just believed it. For they know that God was. கர்த்தராகிய இயேசுவின் நாட்களில், ஏற்பாட்டின் நாட்களில், மனிதர்கள் தேவனில் விசுவாசம் கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட்டதை குறித்து கேள்விப்பட்டும் அவர்கள் அதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க ஒருபோது முயற்சிக்கவில்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் அதை அப்படியே விசுவாசித்தனர். ஏனென்றால் தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். But today the infidelic group has got into the religious moves and he's so trying to prove things scientifically. ஆனால் இன்றைக்கோ விசுவாச துரோக குழு மத நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. அவன் விஞ்ஞான ரீதியாக காரியங்களை நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். And let me say this as it's coming from heaven, I believe to my heart. There is never a time that it could be proved, because if you could prove God, then he's no more accepted by faith. It is a proof. நான் இதை கூறட்டும், அது பரலோகத்திலிருந்து வருகிறது என்று என் இருதயத்திற்கு நான் நம்புகிறேன். அது நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு நேரமே கிடையாது. ஏனென்றால் உங்களால் தேவனை நிரூபிக்க முடிந்தால் அப்பொழுது அவர் இனி விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அது ஒரு அத்தாட்சி. We believe God and his miracles by faith. We call those things which are not as though they were, because God said so. No matter what it is. நாம் விசுவாசத்தினால் தேவனையும் அவருடைய அற்புதங்களையும் விசுவாசிக்கிறோம். இல்லாதவைகளை நாம் இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறோம். ஏனென்றால் தேவன் அவண்ணமாய் கூறினார். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லை. Abraham could not prove that Sarah's milk veins wasn't dried up. He could not prove that the tubes and so forth become impregnated. They couldn't prove none of this. சாராளின் பால் நரம்புகள் வற்றி போகவில்லை என்பதை ஆபிரகாமினால் நிரூபிக்க முடியவில்லை. அந்த குழாய்கள் போன்றவை கருதரிக்கப்பட்டன என்பதை அவரால் நிரூபிக்க முடியவில்லை. அவர்களால் இவைகளில் ஒன்றையும் நிரூபிக்க முடியவில்லை. They couldn't prove maybe by the test of the seed that they were fertile, but he believed it anyhow and rejected anything that was contrary to it. விதவையின் சோதனைகளின் மூலம் அவைகள் கருவுறுகின்றன என்பதை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் எப்படியாயினும் அவன் அதை விசுவாசித்து அதற்கு முன்னாயிருந்த எந்த காரியத்தையும் புறக்கணித்து and call those things that were not as though they were, because within the veil the hope of God rested on the word of God, and call those things scientific or not the truth, because God said so. There you are. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தான். ஏனென்றால் திரைக்குள்ளாக தேவனுடைய நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மேல் தங்கியிருந்தது. அழைத்த அந்த காரியங்கள் விஞ்ஞானபூர்வமாகவோ அல்லது இல்லை என்றோ அல்ல, தேவன் அவண்ணமாய் கூறினபடியால் அது உண்மை. அங்குதான் காரியம்.